நாம் தமிழ் மாநாடு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களால் இருட்டடிப்பு செய்யப்படும் சார். நான் பதிவு பண்றேன் சார். சரி சார், இப்போ கேவலமான ஒரு எச்சத்தனத்தை பண்றானுங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிறவங்க. இது எவ்வளவு கேவலமான ஒரு எச்சத்தனம் பாருங்க சார். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பண்ணுச்சு. அங்க மாநாடு நடந்துட்டு இருக்கும்போது இவன் பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறான். 13ஆம் தேதி தாவேகா மாநாட்டுக்கான பணிகள் மும்முரம் சொல்லிட்டு போட்டு என்ன செய்யறான், அந்த காட்சியை போடுறான். தமிழ் அறிஞர்களுடைய படங்கள் அவ்வளவு படங்கள் வச்சிருக்க அந்த படத்தை எந்த மீடியாவது முழுமையா அப்படி காட்டினாங்களா சார்? 480 பேருன்றாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியாக்கள் யாரும் பெருசா ஹைலைட் பண்ணவே இல்லை சார். இனி ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்சிகள் தான் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க பாருங்க, இந்த பைத்தியக்காரன் யாரு விஜய். இப்ப நான் சொல்ற பார்த்தீங்க, இங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு என்டிகே. இந்த 2 கட்சி மட்டும் தான் இருக்கணும், மீதி கட்சிக்கு தேவையே இல்லைன்ற நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோபா பண்ண மிகப்பெரிய தப்பு கர்ப்பத்திலேயே இவனை கலைச்சிருக்கணும் சார். சோபா பண்ண மிகப்பெரிய தவறே தான். அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சமீப காலமா நம்ம தமிழக அரசியல் களம் வந்து சூடு பிடிச்சிருக்கு ரொம்ப. அதுல வந்து பல்வேறு தலைவர்கள் வந்து அவங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துறதுக்கு பல்வேறு முறைகளை கையாண்டுட்டு இருக்காங்க. அந்த முறைகளை கையாண்ட விதத்துல பார்க்கும்போது இப்ப சமீபத்துல நாம் தமிழர் கட்சியோடைய திருச்சி மாநாடு பார்த்தீங்கன்னா தமிழக அந்த கலை மற்றும் அந்த அறிவுத்திறமை இதெல்லாம் பார்த்து ஒரு நிகழ்ச்சியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வியப்பாக இருந்தது. ஸோ அதை பற்றி வந்து நம்ம வந்து இப்போ நம்ம நேயர்களுக்காக வந்து சிறப்பு விருந்தினர் வந்திருக்காருன்னா திரு சேக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள். அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம் ஆனந்த். வணக்கம். நம்ம வந்து பல விஷயங்கள் வந்து ஏற்கனவே கலந்து ஆலோசிக்கிறேன். இப்போ என்னன்னா ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப கூர்ந்து கவனித்தேன். இந்த தமிழ் பற்று அந்த மாதிரி விழாக்கள், அந்த தமிழ் விஷயங்கள் தான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியுடைய அந்த மாநாடு தொடங்குவதற்கு முன்பு இந்த மாதிரி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்காங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா உதாரணம் சொல்ல போனா இந்த கிண்டல்லாம் பண்ணுவாங்க. நிறைய கட்சிகளில் பண்ணிட்டு திண்டுக்கல் தீட்டா வந்துட்டாடா அப்படின்ற மாதிரி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. வேற ஒரு கட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கட்சிக்கு வர சொல்ல. ஸோ அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த இது பார்க்கும்போது தமிழர்களுக்குண்டான அந்த பண்பாடு, அந்த கலாச்சாரத்தெல்லாம் மிங்கிள் பண்ணி அந்த நிகழ்ச்சிகள் பண்ணாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நெஞ்சில கை வச்சு கேட்கிறேன். சீமானவருடைய அந்த இந்த இந்த மாநாடு இருக்குல்ல, இந்த மீடியாக்கள் எவ்வளவு இருட்டடி பண்ணாங்க தெரியுங்களா? முழுக்க முழுக்க நான் சொல்ற மாதிரி இருட்டடி பண்றது எப்படி தெரியுங்களா? வெறும் நீங்க லைவ் காட்டுறதுன்றது பெரிய மேட்டர் கிடையாது சார். லைவ் காட்டுறது மூலம் நீ வருமானம் தேடிக்கிற. ஆனா அந்த ஹைப் கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இதே வந்து விஜய் தான் வந்து பார்த்தா வீட்டை விட்டு வெளியே வந்தார், கதவு திறந்தது, சாலை சீறியது, கால் பதித்தார், சேலத்தில் கால் வைத்தார். இல்ல சார், இப்போ இங்க வயிறை புடுங்கினார், மாட்டை ஓட்டினார். செம்மையா கோவம் எனக்கு. இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஏன்டா இவனுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியாக்கள் எப்படி கோவறான் பாத்தீங்கன்னா அவ்வளவு பணம் வாங்கிட்டான். இல்ல அது வந்து நடிகர்ன்றதுனால நடிகர் கிடையாது கிடையாது. இல்ல இல்ல சீமானோ விஜய் போல நடிகர் தான் சீமானே இப்ப போட்டுக்க போறாங்க. இல்ல கிடையாது கிடையாது. ஏன் சார் அப்படி பணம் கொடுத்து இவங்களை வந்து இப்படி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணார் சார்? அவர்தான் தமிழக ஊடகங்கள்ல அறமையில பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. நான் பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இவன் ஒரு நடிகர், பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் பண்ணிக்கிற வந்து நடிகர். உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணாங்க அந்த காலத்துலன்னு சொல்லி. தொடர்ச்சியா ப்ரொமோஷன் விளம்பரத்திலேயே வந்து தன்னைத்தானே விளம்பரம் பண்ணி அதுக்காக பல கோடிகளை செலவு பண்ணி பல பேர் அந்த கோல்டு காயின்லாம் கொடுத்து ரெடி பண்ணிட்டு வரக்கூடிய ஒருத்தன் இவன். யாரு? விஜய். ஆனால் மக்களுக்கான உழைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தன்னைத்தானே அடையாளப்படுத்திப்பாங்க. சீமான் வந்து அடையாளம் படுத்துறது வேற விதம், சரிங்களா? கொள்கை அரசியல், தத்துவ அரசியல், இதை வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயணப்படுறாங்க. இவன் திடீர்னு வரான் அப்படின்னு சொல்றது. அப்போ இவனுக்கு ப்ரொமோஷன் தேவைப்படுது. ஒரு சினிமா நடிகனாக இருந்து ஒரு அரசியல் தலைவராக மாறும்போது பல கோடிகளை கொட்டுறான். அப்போ மீடியாக்கள் என்ன செய்யறான்னு கேட்டா கூவன் கூவுறானுங்க. சேலத்தில் கால் பதிச்சாரு, வந்துட்டாரு, போயிட்டாரு. ஆனால் இதே வந்து நீங்க வந்து சீமானுடைய வந்து அந்த நிகழ்வுக்கு ஏதாவது ஒரு எவ்வளோ வந்து பிரேக்கிங் நியூஸ் சார் விஜயோட பாருங்க. நீங்க ஒரு நாள் போருங்க, இடையில ஒரு நாள் தான் என்னென்ன பிரேக்கிங் நியூஸ் சொல்றேன் எல்லாமே இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அத்தனை பேரும் நான் சொல்றேன். சரி சார், இப்போ கேவலமான ஒரு எச்சத்தனத்தை பண்றானுங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருக்கிறவங்க. என்ன நான் என்ன சொன்னேன் பாருங்க, நான் சொல்றது இருட்டடிப்பு பண்ணாதீங்க. இப்ப நாம் தமிழ் மாநாடே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க இருட்டடிப்பு தான். இப்ப நாம பேசுறோம் எவ்வளவு பேர் வந்தாங்க, 5 லட்சம் பேர் வந்தாங்க, அந்த மாநாட்டில் சிறப்பு அம்சங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம பேசலாம். இதெல்லாம் தாண்டி கேட்டா சீமானுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பல மீடியாக்கள் விஜய் கொடுத்த அந்த முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு கொடுக்கல. நீ எடுத்து பாருங்க. இல்ல பார்த்தேன், நானும் பார்த்தேன். பல சேனல் லைவ் கூட போடல. நீங்க லைவ் லிங்க் கொடுக்கறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது சார், அது வேற. ஆனால் நீங்க வந்து இந்த செயற்கையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹைப் கொடுப்பீங்க பாத்தீங்களா, அது நடக்கவே இல்லையே. காரணம் என்னன்னா கோடிக்கணக்கில் கொட்டணும் உங்களுக்கு. அங்க வந்து ஆதவர்த்தினா பணத்தை இறக்கிறான், அதனால பில்டப் கொடுக்குறான். அந்த பில்டப்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். சீன்றதுக்கு ஆள் கிடையாது சார் விஜய். நான் சொல்றேன்,
சாதாரணமாக வந்தானா உனக்கு இப்போ நான் கேட்குறேன், இப்போ இந்த ரெட்டி கல்யாணத்துக்கு போனா எப்படி போலாம்? யாராவது வெளியில் நின்னாங்களா சார்? யாரும் இல்லை. ஏன் விஜய் கல்யாணத்தில் போய் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு மணி நேரம் அந்த கல்யாணத்தை இருந்தா உடனே வெளியில பெரிய கூட்டங்கள் கூட்டிடுவோம்னா, ஐயோ விஜய் வந்துட்டார் விஜய் வந்துட்டார் விஜய் வந்துட்டார். நீங்க ஒரு நாள் ஃபுல்லா இப்போ பாருங்க, நாளைக்கு சாயந்தரத்துலேருந்து ஏற்றுவானுங்க விழா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் என்கிட்ட லிங்க் அனுப்புனாரு. இது எவ்வளோ கேவலமான ஒரு எச்சத்தனம் பாருங்க சார், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பண்ணுச்சு. அங்க மாநாடு நடந்துட்டு இருக்கும்போது இவன் பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து 23ஆம் தேதி தாவேகா மாநாட்டுக்கான பணிகள் மும்முரம் சொல்லிட்டு போட்டு என்ன செய்யறான், கொண்டு வந்து அந்த லிங்க் அந்த காட்சியை போடுறான். நாம் தமிழர் கட்சி மாநாடு நடக்கும்போது, மாநாடு நடந்துட்டு இருக்கு சார், சீமான் பேசியிருக்கும் போது பிரேக்கிங் கொடுக்குறான் சார். இப்போ புரிஞ்சுங்களா? அது அவசியமா இப்போது. ஏன்னா டைவர்ட் பண்றது, இந்த மக்களை பார்க்கறது மடைமாற்றம் செய்யறது, இந்த மாநாட்டுக்கான முக்கியத்துவத்தை குறைக்கிறது, மாநாட்டுக்கான இவருடைய கருத்தியல் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் சேராம சீமான் அவர்கள் கட்சி வந்து எந்த விதமா மீடியாவுக்கு சப்போர்ட், மீடியா சப்போர்ட் சார். அவங்க கிட்ட பணம் கிடையாது சார். எல்லா மீடியாவுக்கும் காசு கொடுத்து ப்ரொபகண்டா பண்றான்னு சொல்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணம் கொடுத்து ப்ரொபகண்டா பண்றான். இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இங்க இயற்கையா வந்து பார்த்தீங்கன்னா இணைய வலிமையின் மூலமா நாம் தமிழர் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டு இருக்கு. இப்போ உங்களை போல என்ன மாதிரி நபர்கள் பேசுவோம், இருக்கிறத பேசுவோம், பொய்யா எதுவுமே பேசுவில்லை. சீமான்கிட்ட இருந்து ஏதோ வந்து பணத்தை வாங்கிட்டு பல பேர் அப்படிதான் சொல்லிட்டு கிடறான். அது வேற விஷயம். நம்ம ராசியே அப்படி இருக்கு. அவனை பத்தி பேசினா அவங்ககிட்ட துட்டு வாங்கிட்டான்றான், இவனை பத்தி பேசினா இவங்கிட்ட துட்டு வாங்கிட்டான்றான், இவனை திட்டினா அவங்ககிட்ட காசு வாங்கிட்டான்றான், அவனை திட்டினா இவங்கிட்ட காசு வாங்கிட்டான். அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. நான் எவ்வளவுதான் வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவோ இல்ல ஒரு நடிகருக்கு ஆதரவோ பேசுறேன். நான் வந்து நீங்க நல்லா தெரியும் சார், நான் நடுநிலை தாண்டி நியாய பார்வையில என்னுடைய கருத்தியலை நான் வைக்கிறேன். நியாய பார்வையில தான் வைக்கிறேன். நான் வெளிப்படையாக என்னுடைய டிக்ளரேஷன் நான் கொடுத்துருக்கேன். 2 தேசிய கட்சிகளுக்கு நான் வந்து எதிரானவன். தமிழ்நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆளக்கூடிய அந்த பத்திரிகைனா ஒன்று திராவிடமும் தமிழ் தேசியம், 2 கட்சி மட்டும்தான் இங்கே இருக்கணும். திராவிடம் தமிழ் தேசியம். அந்த திராவிடத்தோட பார்த்தீங்கன்னா 2 கட்சி இருக்குன்னா இருக்கிற தேசிய கட்சியை ஒழிக்கிறதுக்காக அன்னைக்கு தொடங்கப்பட்டது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தேவையே இல்லை, அதிமுக அந்த கட்சி தேவையே இல்லை. ஏன்னா தேசிய கட்சியோட கூட்டணி. அப்போ திமுகவும் தேவையில்லைன்னா, ஆமாம் திமுக தேவையில்லை. காங்கிரஸோட கூட்டணி வச்சாக்கா திமுகவும் கூட தேவையில்லை. ஏன்னா திமுகவாவது கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை மெல்ல கரைச்சிட்டு வந்தாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நேருக்கு நேராக சொல்றது கேட்டீங்கன்னா, இனி ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்சிகள் தான் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க இந்த பைத்தியக்காரன் யாரு விஜய், இங்க 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே. நம்ம இருக்கேன் இப்போ நான் சொல்ற பார்த்தீங்க, இங்க 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிஎம்கே இன்னொன்று என்டிகே. இந்த 2 கட்சி மட்டும் தான் இருக்கணும், மீதி கட்சிக்கு தேவையே இல்லைன்ற. நான் கூட்டணிக்கு போறதுக்கு எதுக்கு சார் கட்சி நான் கேட்கிறேன்? கூட்டணிக்கு போற கட்சி எதுக்கு தேவை? முதல்ல கூட்டணி சிஸ்டமே இருக்கக்கூடாது. முதல்ல கூட்டணிக்கு தனி. இப்போ நீங்க எடுத்துக்க மனசாட்சி சொல்லணும், திமுகவை எதிர்த்து ஆரம்பிச்ச கட்சி தான் எல்லாமே. அதிமுக எல்லா கட்சியுமே, பாமக, எல்லாமே 2 தேசிய கட்சிகள் தாண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சிகள். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதே திமுக கூட்டணி. அதிமுக எதிர்த்து ஆரம்பிச்ச கட்சிகள் வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் 2 திராவிட கட்சிகள் எதிர்த்து தானே ஒரு கட்சி தொடங்குறாங்க. அங்கே அதிமுக 2 அணிகளாக பிரிஞ்சு இந்த வந்து திராவிட கட்சிகள் வந்து எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சிகள் திருப்பி அவங்களோட கூட்டணி போறாங்க. எதுக்கு அந்த கட்சியின் தேவை நம்ம கேட்குறோமா? இப்போ கமலஹாசன் எடுத்துங்க, என்ன பண்ணாரு? டிவியெல்லாம் உடைச்சாரு, பேட்டரி டார்ச் லைட் அடிச்சு நொறுக்கினாரு, எல்லாம் பண்ணி கடைசியில் என்ன செஞ்சிட்டாரு? மீண்டும் அதே கட்சியில் ஆயிக்க மாட்டார். அந்த கட்சியே தேவையில்லை, இணைச்சிடலாமே. திமுகவோட இணைச்சிடா என்ன ஆயிட போகுது? அப்ப எதுக்கு அந்த கட்சி? அதுதான். அப்போ இந்த இடத்துல வந்து இங்க வந்து தனித்து களம் காணக்கூடிய இப்போ விஜயம் கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டாரு. என்ன கேட்டா கூட்டணி யாரும் போல சொல்லிட்டாரு, கூட்டணி வாங்கன்னு சொல்றாரு, போல எல்லாம் வருவாங்க இன்னும் கடையை திறந்து வச்சிருக்காரு. ஆனா முக்கியது யாரும் வரல. இல்ல எல்லா கட்சியும் அவ்வளவுதான். இனிமேல் தனித்து தான். இனிமேல் விஜய் தனித்து. ஒரு செய்தி பார்த்தேன், ஜே தீபா அவர்கள் வந்து சேர போறதா கட்சியில. எப்படி தனியா வராங்களா? இல்ல அவரோடய வராங்க, இல்ல டிரைவரோட வராங்களா? இல்ல நான் சொல்றது டிரைவர் தான் வந்து கார் ஓட்டிட்டு டிரைவர் வருவார்ல சார். நீங்க அந்த இல்ல சார், நீங்க சொல்றது எப்படின்னா அவங்க கட்சியிலே சார் நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. அது ஒரு கட்சி. இல்ல அவரும் வராங்க, அவரும் அவங்க சொல்ற மாதிரி தான் அவரும் வராரா? அவங்களோட சேர்ந்து அவரும் வராரா? அவங்களும் வராங்க, அவங்களோட சேர்ந்து அவரும் வராரு. அப்ப அவருக்கு அவர் வராரா? அவங்களோட சேர்ந்து அவருக்கு தான் தெரியும். அது அவருக்கு தான் தெரியும். ஓ, இப்படிதான் இருக்கு நிலைமை. இந்த மெயின் ஸ்ட்ரீட் நான் ஜெயலலிதா அவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல்ட்டா கூட காட்டினாங்க சார். இப்படிலாம் வந்து பில்டப் கிடையாது. நான் வந்து ஜெயலலிதா ஃபுல்லா வராது சார், ஜேன்ற வார்த்தை தான் வரும். ஜே என்ற வார்த்தை, ஜே வந்தார் போனார் இப்படிதான் இருக்கும்.
இந்த மாதிரி ஒரு பில்டப் கிடையாது சார். அநியாயத்துக்கு பில்டப் பண்றாங்க. காசு வாங்கிட்டு கட்டினா கால் பதித்தாருன்னா சார், எனக்கு அதுதான் சார். கால் பதித்தார் சார், காலில் நடந்தார். இது காரில் வர்றது பெருசு இல்லை, காரில் வந்ததே பெருசா போடுறான். அவர் காலால் நடந்து போனார். இல்ல இது நீங்க சொல்லும் போது எனக்கு அவர் தானே சார் எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வருது. இந்த பிரபு படம் நடிக்கிற வடிவேல் தங்கச்சி கவர்மெண்ட் செந்தில மாத்தி மாத்தி பொண்ணு பார்க்க போகும்போது ஆமா செந்தில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு, நீங்க கவனிச்சதுல பெண்களை நான் தாயாக மதிக்கிறேன், நான் மட்டும் என்னோட தாயாக நான் மதிக்கிறேன் மாதிரி. அது மாதிரி காலையில் நடந்தார். அதான் சொல்றேன். அப்படியே சார் சொல்லுங்க கேட்டா, நீங்க சொன்ன மாதிரி அவரே சட்டையை போட்டார். இப்படியா சார் வந்து பில்டப்? அசிங்கமா இல்ல இந்த பில்டப் ஏன்டா இங்க நடக்குது நான் கேட்கிறேன். இல்ல இதே நீங்க எல்லாருக்கும் பொதுவா சொன்னா நீங்க என்ன செய்யணும்? எவ்வளவு விஷயங்கள் இந்த நாம் தமிழ் இந்த மாநாட்டுல பெருமையா பேச வேண்டிய இருக்கு தெரியுங்களா? எவ்வளவு நான் லிஸ்ட் போட்டுமா, எவ்வளவு விஷயங்கள் சொல்லலாம் தெரியுமா? ஆனா பிரேக்கிங் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா தான் வருது. பிரேக்கிங் நியூஸ் கூட நான் சொல்றேன், இதே மாநாட்டில் அவர் பேசின உரைகள் வந்து பிரேக்கிங் கொடுக்குறாங்க இல்லையா, அது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா தான் வந்துச்சு. பல மீடியாக்கள் நான் பார்க்குறேன். என்ன கேட்டா, என்னங்க இந்த யூடியூப்ல இதை போட்டோம்னா இதை வந்து வரக்கூடிய இந்த இதுதானுங்க, இது இந்த டிஆர்பிக்காக கொஞ்சம் போறோம், அவ்வளவுதான். இல்லைன்னா இதை வந்து நம்ம செய்யணும்னு அவசியமே கிடையாது. நம்ம தொடர்ந்து உண்மையிலே சொல்றேன், தமிழ் அறிஞர்களுடைய படங்கள் அவ்வளவு படங்கள் வச்சிருக்க, அந்த படத்தை எந்த மீடியாவது முழுமையா அப்படி காட்டினாங்களா சார்? காட்டவே இல்லை. எவ்வளவு பெரிய உழைப்பு திறமா இருக்கு. 480 பேருன்றாங்க. இல்ல நானே கூட பார்த்தேன். ஒவ்வொருத்தரையும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கே ஆர்வமா இருக்கு. ஒரு புத்தகம் போட்டு கொடுத்தா கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு பேரையும் நம்ம பார்க்க முடியும். ஒரு புத்தகமே போட்டு கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு. ஆனா அவ்வளவு பெரிய உழைப்பு அந்த தம்பிகள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பதாகைகளை கொண்டு போய் கிட்டத்தட்ட வந்து ஒரு சுற்றுச்சுவர் மாதிரி வச்சிருக்காங்க. இல்ல சார், இப்போ அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியாக்கள் யாரும் பெருசா ஹைலைட் பண்ணவே இல்லை சார். இவர் மட்டும் கக்கூஸ் போனார், விஜய் இந்த காரில் ஏறினார், விவேக் அந்த படத்தை விட சொல்லுவார் சார். சார் பாரதியார் உரை இருக்கான்னு கேட்பாங்க. இல்ல இந்த ஒரு மது பேரை சொல்லுவார், இதா இருக்குண்ணா. யோ அப்ப அந்த புக்ல நீங்க விற்கிறதே இல்லையா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாரு விவேக். நீங்க கவனிச்சு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அவன் படிப்பா அப்படின்ற மாதிரி செய்தி ஊடகங்களே இப்படி அடிச்சோ, இதுல யாரு இன்னைக்கு பார்க்க போறாங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல விஜய் வந்து அஞ்சலி அம்மாள் காமிச்சா காட்டுற கொள்கை தலைவரா, சீமான் அவ்வளவு பேரை காட்டுறாங்க, யாருமே காட்ட 5 பேரை காட்டுனீங்க சார். 5 பேர், அதான் சாட்டை துறைமுருகனும் பேசுறது நான் கேட்கிறேன். சில பேர் 2 பேர் 4 பேர் கொள்கை தலைவர். நாங்க வந்து பாத்தீங்கன்னா 480 பேர் கிட்டத்தட்ட ஒரு இதுவா கூட காட்டிக்கலாமே, லைனோட கவர் பண்ணி கூட போயிடலாம். யாரும் சொல்றேன் சார், என்னது அதுக்கான வேலைகள் எவ்வளவு சார்? 3-4 நாட்களா வந்து பாத்தீங்கன்னா அந்த படங்களை கொண்டு போய் வந்து அதை பதிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை, மிகப்பெரிய உழைப்பு இருக்கு. அதை வந்து முழுமையா வந்து எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காகவே போயிருக்கலாமே இந்த மாநாட்டுக்கு அப்படின்னு கூட நான் நினைச்சேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு காட்சி அதை அப்படியே இருட்டடி பண்ணிட்டாங்க. நாம் தமிழ் மாநாடு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களால் இருட்டடிப்பு செய்யப்படும் சார். நான் பதிவு பண்றேன் சார். இந்த 41 பேர் சொல்லும் போது ஒரு பிரகஸ்பதி பேசிச்சு, என்ன பேசுச்சுன்னா, எங்கேயோ போய் செத்தா வந்து யாருக்கும் தெரியாது, விஜய் மாநாட்டுல செத்தா உலகம் ஃபுல்லா பேசுவாங்கன்ற. கேவலமா இருக்காங்க இவங்க. எப்படி சார் என்ன ஜென்மமே எனக்கு தெரியல. இவங்க கேவலமா இல்லை சொல்றேன். இவங்க சொந்தக்கார போய் செத்தா ஒத்துப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, 41 பேர் இறந்த பிறகு 2 பேர் தானே, ஒருத்தர் தானே, அப்படி பேசுறாங்க சார் அசால்ட்டா. இவ்வளவு கேவலமான ஒரு கட்சி. அதனால தான் நான் சொல்றேன், மீண்டும் சொன்னேன், அழிக்கப்பட வேண்டிய ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோபா பண்ண மிகப்பெரிய தப்பு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கர்ப்பத்திலேயே இவனை கலைச்சிருக்கணும் சார். அப்படிதான் நான் சொல்லுவேன். சோபா பண்ண மிகப்பெரிய தவறே தான் சார். இவனை அபாஷன் பண்ணிட்டு இருக்கணும். உண்மையா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு கேவலமான தற்கொலைத்தனமான பேச்சு அதிகப்படியா தோணலையா சார்? சார் அதிகப்படி தான். கரெக்ட் சார், நான் சொல்றது கரெக்ட். நான் சொல்றது நிஜமா நான் சொல்றேன். ஏன்னா இப்படி ஒரு கூட்டத்தை நீங்க இது ஒரு முன்னாடி எங்கேயா கேட்டிருக்கீங்களா சார்? சரி, தமிழ் எங்க விட்டுருங்க சார். நீங்க வேற ஏதாவது ஸ்டேட்ல, எங்கேயுமே வேற ஒரு நாட்டுல, ஏன்னா எனக்கு தெரிஞ்சது பவன் கல்யாண் ரசிகர்கள் கூட இந்த மாதிரி கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு வீக்ல இருக்கும்போது கட்சி அப்ப இவங்க கூட இந்த மாதிரி பண்ணல. இப்ப இவனை என்ன சொல்ல முடியும்? இதுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? ஒரு வார்த்தை. முழுக்க புஷி ஆனந்த் வந்து இந்த விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து, இவர் விஜய் மக்கள் இயக்கத்தை எஸ்எஸ்சி கிட்ட போயிடுச்சு இல்லையா, அதுல இருந்து விஜய் கிட்ட வந்து இந்த கட்சி, அதாவது இந்த இயக்கம் மாறும்போது புஷி ஆனந்த் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மன்றங்களை எல்லாமே இந்த விஜய் மக்கள் இயக்கத்தை விஜய் கண்ட்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்த நிலையில் எவெல்லாம் அறிவற்ற நபர்கள் யார் இருக்கிறான்னு பார்த்து அவங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருவாங்க. அந்த மன்ற பொறுப்பு, அந்த மக்கள் இயக்க பொறுப்பு. அதனால தான் இப்படி இருக்கு. ஏன்னா ஒருத்தர் பார்த்தீங்கல்ல, விஜய் அந்த மாநாட்டில் பேசும்போது
இந்த ஏதோ ஒரு கோழி குஞ்சு முட்டை குஞ்சு அப்படின்னு சொல்லி கதை சொன்ன பாருங்க. அந்த குஞ்சு என்ன படிச்சு சரி இவன் டீராஜர் ஒரு டைம்ல சொல்லுவார் தெரியாது. டீராஜர் ஒரு கதை சொல்ல தெரியுமா? ஒரு ரோஜா இருந்துச்சு, அதுல ஒரு புறா போய் உட்காந்துச்சு, அது குத்தி ரத்தம் வந்துச்சு, அந்த ரத்தம் அப்படியே சிகப்பா மாறிச்சு, அப்ப ரோஜா சிகப்பா மாறிடுச்சு, ஆனா அந்த புறா செத்து போச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்றாரு. அது மாதிரி அவன் முட்டை குஞ்சு வந்தது அப்படியே உடஞ்சிச்சு, அப்புறம் 3வது முட்டையை உடைச்சேன், அந்த முட்டையை உடஞ்சிச்சுன்னு. இதை ஒருத்தர் ரசிக்கிறா சார். யாரு? அவன் தலைவன் தான் சொல்றேன். விஜய். ஆமா சார், அவன் முட்டை குஞ்சு ஒஞ்சிச்சு அது இதுன்றான், அதுக்கு ரசிக்கிறான். பாத்தீங்கல்ல போட இதுல என்னடா இது சார்? எல்லா ஆங்கிலையும் நான் பாக்குறேன் சார். இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு முட்டாள் கூட்டத்தை, வடிகட்டின முட்டாள் கூட்டத்தை நம்ம இதை இது வரைக்கும் ஒரு முறை கூட கண்டிக்கல சார். எனக்கு என்ன ஆதங்கம் தெரியல. அவர் ரசிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க இருக்கிற தருதலைங்க 1-2 வருஷம் இந்த புசியான் அடுத்த தருதலைங்க எல்லாம் இருக்குல்ல, அந்த ஆதவர்த்தினா, அந்த ராஜ்மோகன், இந்த கழுதிங்க எல்லாம் இருக்குதுல்ல, இந்த கழுதிங்க அத்தனைக்குமே நான் சொல்றேன் ஒரே வார்த்தை, ஒரு முறையாவது கண்ணியமா பேசுங்க. பேரளவுக்கு ஒரு அறிக்கையாவது. யாருமே மீடியால பேசும்போதோ அல்லது பொதுக்கூட்டங்களே அங்க பேசும்போது கண்ணிய குறைவா பேசாதீங்க, கண்ணிய குறைவா நடந்துக்காதீங்க. ஒரு தருதலை பாத்தீங்கல்ல, எங்க அம்மாவை அடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லுச்சு. எங்க சார் நடக்கும் இது மாதிரி? 2 வயசு குழந்தை போனாலும் பரவாயில்ல சொல்லிச்சு. ஒருத்தர் அடிச்சு எங்க அம்மாவை அடிச்சுட்டு வந்தேன் நானு அப்படின்றா சார். அந்த ஸ்டைல பாத்தீங்களா? நமக்கே தோணுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதுல வந்த மாதிரி போதையில வந்த மாதிரி வார்த்தை கொஞ்சம் கோபமாவது பேசணும் தவிர நம்ம யாரையும் அடிக்க மாட்டோம் சார். இதுக்கு எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. யாரையும் அடிச்சதே கிடையாது. நான் இன்னும் சொல்ல போனா நான் சொல்றேன் பாருங்க, யார்ட்டையும் போயிட்டு சண்டை மாதா பிதா குரு அடிச்சு இது வரைக்கும் நான் அடிச்சதே கிடையாது. யாரையும் அங்கே எதுவும் சண்டை போட கேட்டேன் ஏன்பா அப்படி சொன்னேன். அடிக்க வந்தவன கூட பாத்தீங்கன்னா தடுத்து இருக்கணும் தவிர பாத்தீங்கன்னா என்ன அடிக்க வந்தவங்களா இருக்கலாம், தடுத்து இருக்கணும் தவிர நான் அடிச்சதே கிடையாது. ஒன்னா கோபம் ஒரு வார்த்தை ஒன்றா பேசுவேன். ஆனா அந்த பையனை பற்றா நமக்கு பார்த்தீங்கன்னா ஓங்கி பலாருன்னு அடிக்கலாமோ தோணுச்சு. நம்ம வீட்டுல இருக்க தம்பியோ இல்ல பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளையோ அப்படின்னு செய்வான். டேய் என்னடா அம்மாவை போய் அடிச்சுட்டு வந்தோம்றியாடா, அம்மாவை அடிக்கலாமா சார்? அது இது வரைக்கும் எந்த நாயும், இந்த நாய்ங்க இருக்குல்ல, இந்த கழுதைங்க இருக்குல்ல, இந்த ஆதவர்ஜனா, இந்த புசியா, ஒருத்தரோட வார்த்தையோட கண்டிக்கவே இல்லை சார். யாரும் இப்படி பேசாதீங்க, கண்ணிய குறைவா பேசாதீங்க, இனிமேல் மரியாதை குறைவா பேசாதீங்க. உங்களுக்கு இப்ப நான் ஒண்ணு கேட்கறேன் சார். இப்ப அதுக்கு எல்லாம் முன்னாடி மாசம் வாங்கி தான் இருந்தாங்க, அப்போ சொல்ல வேண்டியது. அதுதான் நான் சொல்றேன். எனக்கு வருத்தம் என்ன தெரியுமா சார்? டேய் என்னாவது பண்ணிட்டு போங்கடா, தயவு செஞ்சு இந்த மீடியால பேசும்போது அதாவது மரியாதையா பேசுங்க. முதல்ல அம்மாவை போய் அடிச்சுன்றத எப்படி சார் ஒரு சாதனை? பெருமையா நினைக்கிறேன். அம்மா அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்றான். அதான் பேப்பர்ல படிக்கும்போது நம்ம பேப்பர்ல படிக்கும்போது நமக்கு ஒரு ஆதங்கம் வரும். அம்மா சோறு போடல, வீட்டை விட்டு துரத்திட்டான் அப்படின்னு சொல்லி போதெல்லாம் நமக்கு பயங்கரமான ஒரு கோபம் வரும். நம்மளே வெளியில எவ்வளவு வெளியில பயங்கரமான கோபம் வரும். அதெல்லாம் நான்லாம் உள்ளபடியே சொல்றேன். எங்க அம்மா மீது அப்பா மீது எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு கருத்து வேற்றுமை இதெல்லாம் இருக்கும் சார், டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா யாருமே அம்மா மட்டும் விலகி இருக்கவே மாட்டான் எப்படிப்பட்ட சூழ்நிலையும். ஆனா நமக்கு எப்படி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இவனுக்கு கேட்டு கம்முன்னு இருக்காருங்க. இவனும் அந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ள தானே சார். விஜய் கூட அம்மாவை ஒதுக்கி வைக்கிறவன் தானே சார் இவன், ஒதுக்கி வச்சவன் தானே இவன். அதனால தான் நான் சொல்றேன், சோபா செஞ்ச மிகப்பெரிய தவறு இவனை கருவிலே அபார்ஷன் பண்ணிருக்கணும், பிரச்சனையே இல்லாம இருக்கும். 43 பேர் செத்து இருக்க மாட்டாங்க சார், 2 சிசுவோட சேர்த்து. அதுக்கு பிறகு ஒரு 9 பேர் சார், 50 ரவுண்ட் ஆகிட்டான்றான். எது பாருங்க நீங்க, இந்த 50 பேர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு யார் சார் காரணம்? விஜய் தானே காரணம். அப்போ விஜய் நீங்க அபார்ஷன் பண்ணியிருந்தா இது நடந்திருக்காது. போற பக்கம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க என்னங்க இப்படி பேச ஆரம்பிச்சீங்க? ஆனா வேற வழி இல்லைன்னு நான் பேசுறேன். சரி சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அழகான கருத்துக்கள் நீங்க பதிவு செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.